வணக்கம், நான் டாக்டர் சக்தீஷ், இஎன்டி மற்றும் ஸ்லீப் ஆப்னியா சர்ஜன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அலர்ஜி, அதாவது தமிழ்ல ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய பிரச்சனையை பத்தி ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த அலர்ஜி அப்படின்னா என்ன? அலர்ஜின்றது ஒரு வியாதியா? இது எல்லாருக்குமே இருக்கக்கூடியது. பொதுவா டாக்டர்ஸ் கிட்ட வரும்பொழுது அலர்ஜினால பாதிக்கப்பட்டவங்க சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் பல டாக்டர்ஸ் பார்த்தேன் டாக்டர். நானு இந்த டாக்டர் பார்த்தேன், அந்த டைப் ஆஃப் மருத்துவம் பார்த்தேன். ஆனாலும் எனக்கு மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது எனக்கு நல்லாகுது. ஆனா எதுவுமே எனக்கு நிரந்தரமான தீர்வு குடுக்கலன்ற ஒரு வருத்தம் தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடிப்படையில அலர்ஜி, இந்த ஒவ்வாமை பற்றி சரியான புரிதல் ஏற்படாதது தான் இந்த ஒரு விரக்திக்கு காரணம்னு நம்ம சொல்லலாம். அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல அது ஒரு வியாதி கிடையாதுங்க. அலர்ஜின்றது ஒருத்தருடைய குணாதிசயம் மாதிரி. ஒருத்தருக்கு அலர்ஜி இருக்குன்னு நம்ம சொல்றோம்னா, அதற்கான பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலர்ஜி உள்ளவங்களுடைய உடம்பு ஒரு மற்றவர்கள காட்டிலும் அதிக சென்சிட்டிவிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது அவர்களுடைய உடம்பு ரொம்ப சென்சிட்டிவா இருக்குது. மற்றவர்களுக்கு ஒத்துக்கக்கூடிய, நம்மள சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மென்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுடைய உடம்பு ஏற்றுக்கொள்ளுது. ஆனா இந்த அலர்ஜி உள்ளவங்களுடைய உடம்பு சென்சிட்டிவா இருக்கிற காரணத்தினால ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ இது குணம் அப்படின்றதுனால இத கண்ட்ரோல் பண்ண முடியுமே ஒழிய, குணப்படுத்துதல் அப்படின்ற வார்த்தை இதற்கு பொருந்தாது. ஏன்னா ஒரு வியாதிய தான் குணப்படுத்த முடியுமே ஒழிய, ஒருத்தருடைய குணத்தை குணப்படுத்துவதுன்றது வாய்ப்பு கிடையாதுன்றது அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். 2வது, அப்ப நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்? அலர்ஜினால என்ன பாதிப்புகள் வரும்? நம்ம அத எப்படி சரி செஞ்சுக்கலான்றது பார்த்தோம்னா, அலர்ஜின்றது ஒரு உடம்புல ஒரு உறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. எல்லாரும் அடுத்து கேட்கக்கூடிய விஷயம், நான் அலர்ஜி இப்ப நான் ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டா வியாதி முத்தி ஆஸ்மாவாயிருமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது அப்படி கிடையாது. அலர்ஜின்னு சொல்லக்கூடியது ஒரு உடம்புடைய உறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. மொத்த உடம்பும் சென்சிட்டிவா இருக்கிறதுனால வெவ்வேறு உறுப்புகள்ல அதற்கான வெளிப்பாடுகள் நம்ம பார்க்குறோம். ஸோ மூக்குன்றது தான் காமனா, நேசல் சிம்டம்ஸ் தான் காமனான சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா, இந்த அலர்ஜியை உண்டு பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே என்டர் ஆகக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, மூக்கு தான் காமனான இடம். அது வழியா தான் உள்ள போகுதுன்னும் போது, மூக்கு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் தான் பெரும்பாலும் நோயாளிகளுக்கு தென்படும். ஸோ இந்த தும்மல் ஏற்படுறது, மூக்குல தண்ணியா கொட்டுது, மூக்கு அடைச்சிக்குது, இது போல சிம்டம்ஸ் தான் காமனஸ்ட் சிம்டம்ஸ் ஆஃப் அலர்ஜி. பட் நீங்க இந்த நுரையீரல் சம்பந்தமா வீசிங் ஏற்படுறதாகட்டும், ஒரு வறட்டு இருமல் ஏற்படுறதாகட்டும், கண்ல இச்சிங், கண்ல அரிப்பு மாரி ஏற்படுறது, தொண்டையில அரிப்பு ஏற்படுறது, உடம்பு பூரா அரிப்பு, அட்ரிகேரியான்னு சொல்லுவாங்க. இது அத்தனையுமே அலர்ஜியோடைய வெவ்வேறு சிம்டம்ஸ் தான். ஒரே பிரச்சனையோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான். ஸோ இதற்கு எல்லா தீர்வும், எல்லா தொந்தரவுகளுக்கும் வேறு வேறு தொந்தரவுகளா தெரிஞ்சாலும் எல்லாத்துக்கான தீர்வும் கிட்டத்தட்ட ஒரே விஷயங்கள் தான். முதல் விஷயம், இந்த பிரச்சனையை நாம கரெக்டா புரிஞ்சுக்கணும். இது ஏன் ஏற்படுது? இது ஒரு வியாதி கிடையாது. இது நம்ம உடம்புடைய தன்மை. என்னுடைய உடம்புக்கு ஒரு சில விஷயங்கள் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லும்போது, ஒத்துக்காத விஷயங்கள மருத்துவர்களுடைய ஹெல்ப்போட ஐடென்டிஃபை பண்ணி, அத முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்க்கிறது முதல் விஷயம். 2வது விஷயம், இதையும் தாண்டி நமக்கு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்ட்ல வெளியில இருக்கக்கூடிய பொல்யூஷன் இதெல்லாமே நம்முடைய கண்ட்ரோலை தாண்டி இருக்கும் பொழுது, அதையும் நம்மளால மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். அதையும் தாண்டி தொந்தரவுகள் இருக்குன்னு சொல்லும்பொழுது, அதற்கு அலர்ஜிக்கு நல்ல மருந்துகள் இருக்குது. அந்த அலர்ஜிக்கான மருந்துகள் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். அதே சமயத்துல நீங்க எவ்வளோ நாள் தொடர்ந்து போட்டாலும் சைடு எஃபெக்ட் வராத நல்ல மருந்துகள் இன்றைக்கு அவைலபிளா இருக்குது. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மருந்து அலர்ஜியோட தொந்தரவுகளை குறைக்குதே ஒழிய அலர்ஜியே இல்லாம பண்றத மருந்துடைய நோக்கம் கிடையாது. அதனால நீங்க மருந்து எவ்வளவு நாள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்குமே ஒழிய 6 மாசம் போடுங்க, 1 வருஷம் போடுங்க, அதுக்கப்புறம் வரவே வராதுன்றது கம்ப்ளீட்லி ராங் கான்செப்ட். அதை முதல்ல நம்ம மாத்திக்கணும். இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அலர்ஜி ஸ்பெஷலிஸ்ட் இம்யூனோதெரப்பின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் செய்றாங்க. அதாவது எந்த பிரச்சனை, எந்த விஷயம் நம்ம உடம்புக்கு சென்சிட்டிவா இருக்கோ அதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி, அதையே சிறு சிறு டோஸா கொடுத்து நம்ம உடம்ப டீசென்சிட்டைஸ், முள்ளால எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, டீசென்சிட்டைஸ் பண்றது மூலயமா ஒரு லாங் டேர்ம் அலர்ஜி சிம்டம் ரிலீஃப் கொடுக்கறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸும் இன்னைக்கு அலர்ஜி ஸ்பெஷலிஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம செஞ்சு அலர்ஜியை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய தீர்வை பண்ணோம்னா அலர்ஜியிலிருந்து நம்ம கண்ட்ரோல்டா இருந்துக்க முடியும். நன்றி, வணக்கம்.